ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சமாக போட்டு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும். அது 2 வதங்குற அளவுக்கு அது வைக்கணும். இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கழுவி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்க பருப்பு கீரையை இதில் ஆக்கணும். நல்லா வதக்கணுங்க. இந்த அளவு கீரை வதங்கினதும் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு அதில் சேர்த்துக்கணும். பருப்பு போட்டு நல்லா கிண்டினதும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு